உங்களை பாக்கிறதுக்கு சதுர்வேதின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. சதுர்வேதியா? உங்க கூட படித்த செய்தனா? ஆமா ஆமா, வர சொல்ல வேணாம் வேணாம், நானே போய் கூப்பிடுறேன். நீ அம்மா கிட்ட சொல்லி அவனுக்கு காஃபி கொண்டாடு. வேணாப்பா, அவனுக்கு காஃபி பிடிக்காது, பிளாக் டீ வித் லைம் கொண்டாடு. சரி, ஓகே. இன்ட்ரெஸ்டிங் சொல். My dear Sadurvedi, how are you? I'm fine, thank you. நீங்க எப்படி இருக்கீங்க மிஸ்டர் சந்தோஷ்? மிஸ்டர் சந்தோஷ் பிளடி ஃபூல், வழக்கப்படி டேன்னு கூப்பிடுறா. நான் மிலிட்டரிக்காரன் தெரியுமா? நான் போலீஸ்காரன்டா. சதுரதி, என்ன பேசுறதுன்னே தெரியல. பாதி கிழவன் ஆயிட்டே. எங்க இருக்கு? அதான் சொன்ன மிலிட்டரிக்காரன்னு, ஆர்மியில இருக்க. நீ படிக்கும் போது என்சிசி ட்ரெஸ் மடிச்சு தலைவாணி கடியில வச்சுக்குய, அப்பவே நினைச்சா நீ பட்டாளத்தானா வேண்டாம். எப்ப வந்து எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கேன்? நேத்தான் லீவ்ல வந்தேன், தம்பி வீட்டுல தங்கி இருக்கேன். எனக்கு தெரியாம யாரா அவனுக்கு தம்பிங்க? அதான் உன் சின்ன மாமனாட்ட கிளார்க்கா இருக்கான நீலகண்டன் ஒருத்தன், அவன் தான் என் தம்பி. நீலகண்டன் நம்மளு? அவன் தம்பியா? அடப்பா, உனக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே. அவன் எங்க அப்பா மாதிரி. ஓ, உங்க அப்பாவும் ஆன மாதிரி தான் இருப்பாரோ? ரொம்ப பரிதாபம் தான். ஆமா, சம்சார சௌக்கியமா? எத்தனை குட்டி போட்டிருக்க? சாரி சந்தோஷ், என் ஒய்ஃப் இறந்து 4 வருஷம் ஆச்சு. என்ன சொல்ற? ஒரு வகையில நான் இப்போ ஒரு அனாதை. அப்படிலாம் சொல்ல. ஏண்டா அப்படி பாக்குறேன்? சந்தோஷ், உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, அதே நேரத்துல ஆச்சரியமாவும் இருக்கு. நீ ஆச்சரியப்படுறதுல நியாயம் இருக்கு. நான் ஒண்ணு தப்பா சொல்றதா நினைக்காத சதுர்வேதி. இன்னைக்கு என்னுடைய உத்தியோகம், என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், சொசைட்டில எனக்கு இருக்கிற மரியாதை, இதையெல்லாம் பார்க்கிறவங்களுக்கு எந்த அதிர்ச்சியோ ஆச்சரியமோ இருக்காது. ஆனா சின்ன வயசுல இருந்தே என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிற உனக்கு நான் ஒரு ஆச்சரியக்குறிதான் சந்தோஷ். உன் கடந்த காலத்தை பத்தி நான் தப்பாவோ கேவலமாவோ நினைக்கல. அன்னைக்கு நிலைமையில் நீ அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்க முடியும். நீ என்ன சொன்னாலும் சதுர்வேதி, என் இதயத்தில் ஒரு ஆறாத புண் இருந்துகிட்டே இருக்கு. நான் தனியா இருக்கும் போதெல்லாம் என்னுடைய கடந்த கால நினைவுகள் என்ன சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் இங்க வந்திருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். முட்டாள்தனமா பேசாது. ஆனா ஒண்ணு நிச்சயமா, என்னுடைய மகனுக்கு அந்த நிலைமை வரவே வராது. இப்போ உனக்கு எத்தனை குழந்தைங்க? ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண். இதான் என்னுடைய ஒரே பொண்டாட்டி கோகிலா. அம்மா, இவன் பேர் சதுர்வேதி. சின்ன பிள்ளையில இருந்து நானும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஸ்கூல்ல படிச்சோம், கிளாஸ்மேட்ஸ். உனக்கு பிடித்தமான பிளாக் டீ வித் லைம். சந்தோஷ், அதுதான் இன்னும் நீ மறக்கலையா? நான் தான் எதையுமே மறக்க மாட்டேன்னு சொன்னேன். இந்த பையன் போன் சொன்னாலும் போக மாட்டான், சாப்பிட்டு தான் போவான். அதனால சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. தேங்க்யூ. வெஜிடேரியன். தேங்க்யூ வெரி மச். ஊருக்கு போன லெட்டர் போடு. பாய். சமந்தா, சமந்தா, சாப்பிட்ட உடனே டைனிங் டேபிள் கிளீன் பண்ண எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இப்படியா போட்டு வைக்கிறது? மன்னிச்சுங்கம்மா. மன்னிச்சுங்க.
ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியல. இன்னொரு தடவை இப்படி நடந்தது அடுத்த நிமிஷமே உன்னை வேலையை விட்டு அனுப்புவேன். மணியார் 2000 ரூபாய் கையாடிட்டான், அதனால கைது பண்ண வந்திருக்கோம். நாங்க அவன் உள்ள வந்தா பார்த்தோம். இங்க அந்த பாரு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தம்பியா, அறியாத புள்ள தெரியாம தப்பு பண்ணிட்டான். உங்களுக்கு வேணா ஒரு 50 100 கொடுத்துறேன், விட்டுருங்கய்யா. பணத்தை கையாடல் பண்ணிட்டு எங்களுக்கு கமிஷன் கொடுக்க பாக்குறீங்களா? இனிமே தடுத்த லஞ்சம் கொடுக்க வந்தேன்னு உண்மை உள்ள தெரிஞ்சுவா, ஜாக்கிரதை. தம்பி தம்பி 2000 ரூபாய் எங்கடா வச்சிருக்கேன்? அதை கேட்கற நேரம் அறியாதா? ஐயோ ஊரெல்லாம் திருப்பி பண்ணிட்டாங்க. என்ன விஷயம்? உங்க மச்சனை மணி ஆர்டர் பணத்தை திருடினானா, அதனால கைது பண்ணி கூட்டு போறாங்க. அடே நல்ல செய்தி சொன்னீங்க. நான் இவ்வளவு சீக்கிரத்தில் நடக்கும்னு எதிர்பார்க்கல. சரி நீங்களும் போங்க, வந்த வேலையை முடிஞ்சிருச்சுல்ல. நம்ம போங்க. ஐயே என்னங்க மத்தியானம் சாப்பிட கூட வராம அப்படி என்னங்க வேலை? செவத்தை வச்சுட்டாலே சித்திர வரையணும். உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்கிறாங்க? சொல்ல விடதான் இருப்பேன். எந்த சம்சாரம்னு பார்த்தேன். எந்த சம்சாரம்னா அது என்ன கதை? எனக்கு தெரியாம அப்படி வேற நடந்துட்டு இருக்கா? உண்மை சொல்லுங்க. அதுக்கெல்லாம் வசதி வேணுண்டி. நான் அப்படி இல்ல, ஏதோ வெந்தயத்தின் ஓட்டி விதி வந்தா காகலாமேன்னு இருக்கிறேன். அந்த சம்சாரமும் நீதான். ஆனா அவ இப்படி இல்ல, உன்ன மாதிரி திட்ட மாட்டா, அதட்ட மாட்டா, அன்பா பேசுவா. என்ன சொல்றீங்க? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. அது ஒரு விதமான ஆதி உலகம், யாரு கண்ணுக்கும் தெரியாது. இன்னைக்கு நீ அவளை மாதிரி பேசின உடனே எனக்கு சந்தோஷம் தாங்கல. அதனாலதான் அந்த சம்சாரமானு கேட்டேன். அது இருக்கட்டும், என்ன விஷயம்? உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுங்க. அதானே பார்த்தேன். என்னங்க நீங்க? உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்கிறாங்க? தற்சமயம் யாரும் இல்ல. என் தம்பி பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தேன் ரோட்ல அடிச்சு எடுத்துட்டு போனாங்களே. 2000 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணத்தை அவன் எடுத்துக்கிட்டான்னு சொல்றாங்க. அவன் என்னடான்னா அக்கா அக்கான்னு கதறான். 2000 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்து வச்சானா? உங்களுக்கு தெரியாம அதெல்லாம் நான் வாங்குவேனா? என்னங்க என்னங்க நீங்க தாங்க எப்படியாவது எஸ்பிஐயா கிட்ட சொல்லி என் தம்பியை வெளியே கொண்டாரணும். சுத்தா இத போய் அவர்கிட்ட சொன்னா உன் தம்பி ரூமுக்கு பக்கத்துல எனக்கு ஒரு ரூம் போட்டுருவாரு. என்ன ஒண்ணு செய்யலாம், நீ தினம் கோழி பாம்பு வச்சு கொடு, நான் கொண்டு போய் உன் தம்பிக்கு ஜெயில கொடுத்துட்டு வரேன். ஆமா 2000 ரூபாய்க்கு எத்தனை கோழி வாங்கலாம்? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறேன். எஸ்பிஐயாவை விட்டுருவான். அவர் மாமனார் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுங்க. அவர்கிட்ட போய் சொன்னா மகாத்மா காந்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் யார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டே தருவாரு. சரி அவரை விட்டுருவோம். அவர் தம்பி வக்கீல் ஐயா இருக்காரு, அவருக்கு வருமானம் இல்லாம இருந்தாரு. இத போய் அவர்கிட்ட சொன்னா இந்த கேஸ நான் நடத்துறேன்டான்னு சொல்லி உன் தம்பிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு. அப்படின்னா இந்த விஷயத்துல எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டீங்களா? அட என்னடி, வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குது, இதுக்கு போய் வருத்தப்பட்டு கடைசியா கேக்குறேன்,
எஸ்பி ஆகிட்ட போய் நீங்க இதுக்கு ஒரு முயற்சி பண்ண முடியுமா முடியாதா? இந்த ஜென்மத்துல முடியாது. முடியாதுல்ல? நல்லா கேட்டுக்கையா, இனிமே இந்த வீட்டுல என் கையால உனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். இத்தனை நாள் என்ன நீயா கொடுத்த, நானா தான் எடுத்து கொடுத்தேன். இனிமேல அப்படியே குடிச்சுக்கிறேன். நானே மாத்திரம் மறக்க வைக்கிறாங்க. வாழ்விலோ திருநாள் இந்த வாழ்விலோ திருநாள். ஒரே குஷியா இருக்க. சந்தோஷத்துக்கு குறைச்சதா? இன்னைக்கு நம்ம வீட்டுல வடபாயாட்டம் தான். என்ன விசேஷம்? என் மச்சன போலீஸ் தள்ளிட்டு போயிடுச்சு. எதுக்கு? மணியாடுற படத்துல கையை வச்சு உடப்பிட்டான். அவனுக்கே எந்த புத்தி? புத்தியா? தொழிலே அதான் என்ன? என்ன என்னன்னு வாயில இருந்து ஒரு அனல் வருது. நெருப்ப முழுங்கி இருக்கேன். எனக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கூடாதா? உனக்கு ஏன் அந்த பழக்கம்? நான் செத்தவளை நினைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சாக வேண்டியவளை நினைச்சு குடிக்கலாம்னு கேட்டேன். உட்காந்து உட்காந்து. என்ன ஐயா பாத்தியா என்ன சொன்னாரு? பார்த்தேன் சந்தோஷ் இருக்கானே, லைஃப்ல பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த அளவுக்கு உயர்ந்தவன். இஸ் ரியலி வெரி கிரேட். சும்மா சொல்லக்கூடாது. ஒரு டிகிரி வாங்கறதுக்காக வாழ்க்கையில் எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு இருக்கான் தெரியுமா? சொன்னா நீ நம்ப மாட்டேன். நீ சொல்லுங்க, நான் நம்புறேன். சின்ன வயசு எங்க நீங்க ஆபீஸ் போல? நான் குடிக்க போறேன். போட்டுமா? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? ஆபீஸ் போகணும்.